வணக்கம் மாணவர்களே, நாம இன்னைக்கு 5ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 1 அறிவு நிலா பாடத்தோட புக் பேக் ஆன்சர் பத்தி பார்க்க போறோம். சரியான விடையை தெரிவு செய்க. 1. தற்போது இச்சொல்லுக்குரிய பொருள். விடை இப்பொழுது. குறிப்பேடு என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை குறிப்பு பிளஸ் ஏடு. எதை எதையோ என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. விடை எதை பிளஸ் எதையோ. அமைதி பிளஸ் ஆகி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை அமைதியாகி. திரும்ப பிளஸ் திரும்ப என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். விடை திரும்ப திரும்ப. வினாக்களுக்கு விடையளிக்க. 1. கவிநிலா, தன்மதி, அழகன் மூவரும் தாத்தா பாட்டியை கண்டதும் ஏன் மகிழ்ந்தனர். விடை பேஜ் நம்பர் 4. பேஜ் நம்பர் 4ல அந்த பேராகிராஃப்ல 3வது லைன்ல இன்று புதிர் போட்டு விளையாடலாம் என்று பாட்டி கூறியிருந்தார். இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். 2. 2 புதிர்களுக்கு விடையளித்தவர் யார். ஆன்சர் 2 புதிர்களுக்கு விடையளித்தவர் கவிநிலா ஆவார். 3. புதிர்களுக்கு விடையளிக்க பாட்டி கூறிய விதிமுறைகள் யாவை. ஆன்சர் பேஜ் நம்பர் 4. பேஜ் நம்பர் 4ல 2வது பேராகிராஃப். ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிரை கூறுவேன், அதற்கான விடைகளை அவரவர் கூற வேண்டும், தெரியவில்லை என்றால் தெரிந்தவர் விடை கூறலாம். இது 3வது கொஸ்டினோட ஆன்சர். 4. காலியான உண்டியலில் ஒரே ஒரு நாணயத்தை தான் போட முடியும் என்று தன்மதி ஏன் கூறினாள். விடை பேஜ் நம்பர் 6. பேஜ் நம்பர் 6ல அந்த பேராகிராஃப்ல 4வது லைன்ல ஒரே ஒரு நாணயத்தை போட்டவுடன் உண்டியல் காலியாக இருக்காதே, அதனால் ஒரு நாணயம் என்பதுதான் விடை. இது கொஸ்டின் நம்பர் 4ஓட புக் பேக் ஆன்சர். சிந்தனை வினா. பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்ட புதிர்களுள் உங்களுக்கு பிடித்த புதிர் எது, ஏன். விடை பேஜ் நம்பர் 4. பேஜ் நம்பர் 4ல 2வது பேராகிராஃப் 3வது லைன்ல அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி உனக்கு சொந்தமானது, ஆனால் மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள், அது என்ன. இது சிந்தனை வினா 1ஓட புக் பேக் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.